போடுங்கம்மா போடுங்கம்மா நோய்சருக்கு போடுங்க சருக்கு இல்லை காலை நேர வணக்கம் யூனிசெஃப் ஆயத்தனයේ தொழிற்பொருளிலே இது நடாத்தப்படுகிறது සමාජ සවිවල ගැන්වීමේ අමාත්‍යාංශය ළමා ලේකම් කාර්යාලය මුල් ළමාවිය රැකවරණය සහ සංවර්ධනය පිළිබඳ ජාතික සතියක් ඊයේ දිනේ සිට ආරම්භ කරා. එහි දෙවන දිනය අද ඊයේ දිනේ අමාත්‍යාංශයේදී මේ පිළිබඳව දෙමව්පියන් දැනුවත් කිරීමේ වැඩසටහන පැවැත්වුණා. අද එහි දෙවෙනි දවස නැගෙනහිර පළාතට අපිට විශේෂ දවසක්. ඒ ජාතික සතියේ පිබිදෙන දරුවන්ට ඔබට පේනවා ඇති පිබිදෙන දරු කැලට මග පෙන්නමු කියන මග සරසමු කියන තේමාව යටතේ අපේ පළාතේ දරුවන්ට මාර්ග ආරක්ෂාව පිළිබඳව යම් ආකල්පමය අවබෝධයක් සංකල්පමය වශයෙන් අවබෝධයක් ලබා දීමේ අවස්ථාව තමයි ඔබ අප සියලු දෙනාම රැස් වෙලා ඉන්නේ. පෙර පාසලේ සිටම පාවේ කොහොමද යන්න ඕන? අධිකරණයකට තවිසාර එසේනම් අදායකත්වය ලබා දුන් சற்றுக்கலாம் அந்த வகையிலே இருக்கின்றீர்கள் அதே யுனிசெஃப் நிறுவனம் சார்பாக கிழக்கு மாகாணத்திலே மிகவும் ஏராளமான வேலை திட்டங்களை பல தசாப்தங்களாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சும் மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய 17 வலய கல்வி அலுவலகங்களும் இணைந்து செய்து வருகின்றன. அதற்கு மேலதிகமாக கிழக்கு மாகாண பாலம் பாடசாலை பணியகத்தினுடைய செயற்பாடுகளுக்காகவும் யுனிசெஃப் மிகுந்த பங்களிப்பை செய்து வருகின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் இன்றைய நாளிலே மிகவும் முக்கியமான ஒரு செயற்பாட்டுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் யுனிசெஃப் நிறுவனமானது ஆரம்ப கல்வி செயற்பாடுகளின் மீது கூடுதலான நிதியை செலவிடுகின்ற ஒரு நிறுவனமாக இருந்து வருகின்றது. எங்களுடைய நாட்டுக்கு மிக பாரிய பங்களிப்பை கல்வித்துறைக்கு செய்கின்ற ஒரு சர்வதேச அமைப்பாக யுனிசெஃப் அமைப்பு இருந்து வருகின்றது. அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த மாகாணத்தினுடைய நுண்பிள்ளை பருவ அபிவிருத்திக்காக தொடர்ந்து பங்களிப்புகளை செய்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் போலீஸ் திணைக்களத்துடன் இணைந்து புதிதாக ஒரு பணியை செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த நாளிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர்கள் அதே போல எங்களுடைய கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் எல்லோருக்குமே தெரியும் வீதி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடு. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சின்னஞ்சிறிய வயதிலேயே வீதி ஒழுங்குகளை பின்பற்ற கற்றுக் கொடுப்போமாக இருந்தால் ஏராளமான விபத்துக்களை தவிர்க்க முடியும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Thank you.